ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சன்லைட் எஜுகேஷனல் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்ல ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டும் ரிசைன் பண்ற டேட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல் இந்தியா கோட்டாவோட டேட் தள்ளி வச்சிருக்கனால தமிழ்நாட்டிலையும் டேட் தள்ளி வச்சிருக்காங்க. இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா முழுக்க எம்பிபிஎஸ் சீட் நிறைய ஆட் ஆகியிருக்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 9075 நியூ சீட்ஸ் ஆட் ஆகியிருக்கு. அதில் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா பாரத் மெடிக்கல் காலேஜில் 150 சீட்லேருந்து 200 சீட்டாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸ்ரீ லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜில் 150 சீட்லேருந்து 200 சீட்டாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஜேஆர் மெடிக்கல் காலேஜில் 150 சீட்லேருந்து 200 சீட்டாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸ்ரீ விவேகானந்தா மெடிக்கல் காலேஜில் 150 சீட்லேருந்து 250 சீட்டாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜில் 150 சீட்லேருந்து 200 சீட்டாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜில் 150 சீட்லேருந்து 200 சீட்டாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இந்த வருஷம் நியூவாக ஒரு மெடிக்கல் காலேஜ் வந்திருக்கு. தக்ஷஷீலா இந்த காலேஜில் 50 சீட் வந்திருக்கு. வேல்ஸ் மெடிக்கல் காலேஜில் 150 சீட்லேருந்து 250 சீட்டாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய காலேஜில் நிறைய சீட் இன்க்ரீஸ் பண்ணி இருக்காங்க. நமக்கும் கண்டிப்பாக இந்த ரவுண்டில் சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். மேபி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சன்லைட் எஜுகேஷனல் வேர்ல்ட் டீம் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கைட் பண்ணுறோம்.